Good morning. Morning. ஒன்ஷா என்னோட கிரே பேண்ட்டுங்க. அதுவாப்பா மழை சரியா காயல. பிளாக் பேண்ட் வச்சிருக்கேன் பாருங்க. பிளாக் பேண்ட் எப்படி மேட்ச் ஆகும்? மேட்சே ஆகலையே. இது நல்லா இருக்குப்பா. இட் will suit you. இது எப்படி சூட் ஆகும்? கிரே பேண்ட் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச். இது கூட உனக்கு தெரியாதா? இதை போட்டு எப்படி நான் கான்ஃபரன்ஸ் போகிறது? பெர்ஃபெக்ட்னு ஏன் தான் நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்களோ? காலையில எழுந்தோன வேலையா? கோட் டீபக் பண்ணிட்டுருக்கேன். போதுமா? பெர்ஃபெக்ட்டா என்னால எப்படி இருக்க முடியும் சத்யன்? You always think about yourself. Have you ever thought about me? I've had enough. You're just full of pride and selfishness. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்.
என்ன சொன்ன நீ? உங்களுக்கு நான் சொன்னது நல்லாவே புரிஞ்சிருக்கும். பெர்ஃபெக்ட்டா. இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. I've had enough. Ta dun dereket. Ta dun dereket. Ta dun dereket. Ta dun dereket. ஹலோ ஹலோ சாமி, அம்மா பேசுறேன் கண்ணு. சொல்லுங்கம்மா. என்ன கண்ணு வெளிய இருக்கியா? ஆமாம்மா, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். கண்ணு உன் கல்யாணத்தை பத்தி தான் எல்லாம் அட கேக்குறாங்க. என்னம்மா, அட சொல்லுங்க, பண்ணிரலாம். இப்ப கண்ணு சொல்லுவ. அதெல்லாம் ஏற்பாடு பாத்துக்கிட்டு இருக்கு. மாமா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அட மாமாட்ட சொல்லுங்கம்மா, பண்ணிரலாம். கண்ணு சரி, நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நல்ல செய்தியா சொல்றேன், சீக்கிரம் வைங்க வைங்க. சரிப்பா. மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ மிஸ்டர் கார்த்திக், நீங்க ஏஐ மேட்ரிமோனி ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்களா? ஆமா, எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கான ப்ரொஃபைல் மேட்சஸ்லாம் கரெக்ட்டா காட்டுதா? ஆனா சரியா காமிக்கலீங்களே. அப்போனா நீங்க ப்ராப்பரான பேமெண்ட் மெத்தட் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? எஸ் கார்த்திக். இதை உடனே பே பண்றேங்க மேடம். எவ்வளவு பே பண்ணணும்? per month 3000 rupees only. பண்ணிரலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ரிசீவ் ஆயிடுச்சுங்களா? பேமெண்ட் ரிசீவ் கார்த்திக். இப்போ உங்களுடைய லிங்க் ஓபன் ஆகும். லிங்க் ஓபன் ஆயிருச்சு மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். தேங்க்யூ. எல்லாம் நல்ல ப்ரொபோசல் தானே மேடம்? எல்லாமே உங்களுக்கான பெர்ஃபெக்ட் மேட்சஸ் தான். கரெக்ட், நம்மளுக்கு மேட்சா தான். ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் again. உங்களுக்கான பெர்ஃபெக்ட் மேட்சை நீங்க கண்டடையா ஏஐ மேட்ரிமோனியோட வாழ்த்துக்கள். சரிங்க மேடம். தேங்க்யூ so much. என்ன ஒன்றும் சரியா வரமாட்டேங்குதே. பணத்தை மட்டும் வாங்கிட்டானுங்க. ஹலோ ஹலோ மேடம், கேக்குதுங்களா? எஸ் மிஸ்டர் கார்த்திக். மேடம் காமிக்குதுங்க, நம்மளோடது ப்ரொஃபைல் விசிபிளா வெளியே இருக்கான்னு தெரியலீங்களே. உங்க ப்ரொஃபைல பிடிச்சவங்க உங்களை சீக்கிரமா கண்டடைய உங்களுடைய ப்ரொஃபைல நீங்க பூஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிங்களா? எஸ் கார்த்திக். சரிங்க மேடம். ப்ரொஃபைல் பூஸ்டிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. அதுக்கு எவ்வளவு கட்டணுங்க மேடம்? அதுக்கு நீங்க 2000 rupees பே பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம சூப்பர் பூஸ்டர் பேக் நீங்க அவைல் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லா சர்ச்சஸ்லயும் ஃபர்ஸ்ட் காட்டும். இதுக்கு நீங்க just 299 பே பண்ணா போதும். அதுக்கும் பணம் கட்டணுங்களா? எஸ் கார்த்திக். இதோ ஒரு நிமிஷம் மேடம், அனுப்பிச்சு விட்றேன், போட்டுருங்க. சூப்பர் பூஸ்டர் ஆக்டிவேட்டட். உங்களுக்கு லிங்க் வந்துச்சா? இப்போ லிங்க்லாம் வந்துருச்சு மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். உங்களுக்கான பெர்ஃபெக்ட் மேட்சை நீங்க கண்டடையா ஏஐ மேட்ரிமோனியோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ணே, நீங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்துட்டேனே. நீ அங்கே வெயிட் பண்ணடா, நான் வந்துடுறேன். என்னது? மேட்ச் ஃபவுண்டா? எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் லைக்க போடுவேன். டேய் இங்க வாடா, இப்படி போணும்டா. டேய் இங்க பாருடா, இப்படி வா. டேய் கார்த்திக், இப்படி போணும், வாடா. இங்க பாருடா. இவன் ஒருத்தன் ஆள் இருக்கிறது கூட தெரியாம அண்ணே வந்துட்டீங்களாண்ணே? வாங்கண்ணே. தலை அடிச்சு போதுண்ணே, பார்த்து வாங்க. ஏன்னா ஆள் வர்றது தெரியாம கூட ஃபோனை நோட்டிட்டு இருப்பேன். அதுவாண்ணே, ஒரு ஆப் டெஸ்டிங், அதான் பார்த்துட்டு இருந்தேனே.
ஹலோ நேயர்களே, வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ஹரிணி மற்றும் ஆர்ஜே சௌந்தர்யா. Do you want to hear some tea, ஹரிணி? I'm always in for a tea. என்னன்னு சொல்லு. ஹஸ்பண்டோட கிண்ணியை வித்துட்டு ஃபேஸ்புக் காதலனுடன் ஓடிய மனைவி. ஐயோயோ, என்ன சொல்ற? இது என்ன, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. ரைஸ் ஆஃப் ஸ்லீப் டிவோர்ஸ். திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி தனித்தையே உறங்கும் ஸ்லீப் டிவோர்ஸ் என்ற பழக்கம் இந்தியர்களிடையே அதிகரித்து வருவதாக தகவல். குரட்டை உட்பட பல காரணங்களால் 70% தம்பதி இப்பழக்கத்தை விரும்புவதாக ஆய்வில் தகவல். அட கொடுமையே. உன் வீட்டு கொடுமையா, என் வீட்டு கொடுமையா? இந்த கொடுமையையும் கேளு. ஏஐ மேட்ரிமோனி ஆப்பிள் மோசடி ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி 4 ஆண்களை திருமணம் செய்து அவர்கள் சொத்தையெல்லாம் ஆட்டைய போட்டு தப்பியோடிய இளம்பெண். கல்யாணத்துக்காக ஆப் மூலமா பெண் தேடும் ஆண்களே உஷார். ஆமா ஆண்களே உஷார். மறுபடியும் காமெடியான நியூஸுடன் உங்களை சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப், உங்கள் ஆர்ஜே சௌந்தர்யா. இப்படி ஏமாத்துவீங்களா? என் காசெல்லாம் போச்சா? ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்க? வண்டியை ஓரம் கட்டு நீ. சொல்லு, என்னாச்சு? அட அதுவானே, எங்க அம்மா தானே. ஊர்ல இந்த சொந்தக்கார பயலுக்கு சும்மா இல்லாம எங்க அம்மாவை நோண்டி விட்டு எப்படா கல்யாணம் பண்ண போற, எப்படா கல்யாணம் பண்ண போறன்னு ஒரே ராவடினே. சரி. எனக்கு வேற அங்கங்க இந்த லைட்டா வெள்ள முடிய டீப்பாக்கு தானே. நானும் ஒரு முடிவு எடுத்து சரி நல்லது நடக்கட்டுமேன்னு இந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணா அது பார்த்தா பூரா பிராடு பயல்களா இருக்காங்கண்ணே. என்னத்த சொல்ல, இது வேற பத்தாதுன்னு மொபைல் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ரேடியோல நியூஸை கேட்போன்னு கேட்டேனே. அப்புறம் நம்ம தலைவர் நியூஸை கேட்டா திடீர்னு டைவர்ஸ்னு சொல்லிட்டாருனே. மனசே உடஞ்சு போச்சுனே. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணணும்னு, இன்னொரு பக்கம் நல்லா வாழ்ந்தவங்க டைவர்ஸ் ஆறுதுன்னு என்ன முடிவு எடுக்கிறதுனே புரியலனே. கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் கல்யாணம்னு, இன்னொரு பக்கம் டைவர்ஸ்னு. வாழ்க்கை எப்படிலாம் போகுதுனே. நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கண்ணே. கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? கல்யாணமா? உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. நீ முதல்ல வண்டி எடு, போலாம். என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் பண்ணாலாம் சந்தோஷமா இருக்க முடியாதுடா. வண்டி எடு, பொழப்பா பார்க்கலாம். அப்பா, இப்படிதான் கல்யாணம் பண்ணா முக்கிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிரேக்கை எடுத்துட்டு வண்டி ஓட்டு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ஹலோ மேம், ஐம் சத்யன். சொல்லுங்க சத்யன். என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடியல மேம். நான் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஏன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சத்யன்? நான் அப்படி தான். நான் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்பேன். நான் ஒரு ப்ராப்ளம் சால்வர். அதனால் என்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷனும் இருக்குது. தட் இஸ் ஹூ ஐ ஆம். அப்புறம் எதுக்கு சத்யன் இங்கே வந்தீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம், மனுஷங்களுக்கு இல்லை. ஸோ யூ கேனாட் டீபக் பீப்புள். இன்றைக்கு வரைக்கும் ஹியூமன் மைண்டை பற்றின ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஒரு ஹியூமன் மைண்டை பற்றின ஃபுல் ஸ்டடி யாராலையுமே கரெக்டாக கண்டுபிடிக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ தேர் ஆர் சர்டன் வேஸ் டு டீல் வித் த சிச்சுவேஷன். இல்லை மேம், மனுஷா ரொம்ப ட்ரமாட்டிக்காக நடந்துக்கிறா. ட்ரமாட்டிக்காவா? ஆமாம் மேம். நாங்கள் எப்பொழுதும் போல் ஒரு ஆர்குமெண்ட்டில் இருந்தோம். திடீர்னு டிவோர்ஸ்னு சொல்கிறா. கேட்டால் நான் எமோஷ்னலாக ரொம்ப டிஸ்டன்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறா. கண்ட்ரோலிங்காக இருக்கேன்னு சொல்கிறா. உண்மை என்னன்னா, ஐ ரன் அ டைட் ஷிப். ஏன்னா நான் ரொம்ப லாஜிக்கல், எஃபிஷியன்ட் அண்ட் நேச்சுரல் ப்ராப்ளம் சால்வர். இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க நீங்கள் இதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணலாமே சத்யன்? கண்டிப்பாக மேம், நான் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கேன். வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்கிறேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட குடிப்பழக்கமோ சூதாட்டமோ இல்லை வெட்டியாக சுற்றி திரியறதோ இல்லை. ஒரு நல்ல ஹஸ்பண்டுக்கு இதை விட வேறு என்ன வேணும் மேம்? சூப்பர் சத்யன். நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரியே ஒரு கூட்டம் அப்போ சுற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க உள்ள ரொம்ப இருமாப்பாகவும் வெளியே ரொம்ப பர்ஃபெக்டாகவும் தங்களை தானே காட்டி கொண்டிருந்தாங்க. நீங்கள் பரிசுத்தரை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை சத்யன், பரிசேர்களை பற்றி பேசுகிறேன். அப்போ நான் வெளிவேஷக்காரன்னு சொல்கிறீங்களா? நோ சத்யன், நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியில பர்ஃபெக்டா இருக்கிற எல்லாராலையுமே உள்ள கண்டிப்பா பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது.
இது என்னது சத்யன்? இது நம்பர் 9 மேம். உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது நம்பர் 6. எல்லா சிச்சுவேஷனுக்குமே 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. எப்பவுமே நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவை மட்டும் தான் யோசிக்கிறீங்க. டேக் யுவர் ஓன் டைம். வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பாருங்க. I'll meet you tomorrow. சத்யன், நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட அன்பு இல்லை, உங்ககிட்ட கைண்ட்னஸ் இல்லை. நம்ம 2 பேருக்குள்ள சமாதானமே இல்லை. இவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சத்யன். நீங்க அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணலைனாலும் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்து வந்ததுக்கு காரணம் உங்க பெர்ஃபெக்ஷன் கிடையவே கிடையாது, அன்பு தான். நான் இவ்வளோ நாள் பொறுமையாக உங்க கூட இருந்ததுக்கு காரணமும் அன்பு தான். அன்பு மட்டும்தான் எல்லாமே. அன்பு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காத சத்யன். அன்புக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, ஆனா பெர்ஃபெக்ஷனுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அன்பு எல்லாத்தையுமே தாங்கும், எல்லா கஷ்டத்தையும் சகிக்கும். அன்பு எல்லாத்தையுமே நம்பும். அன்புக்கு முன்னாடி உங்க பெர்ஃபெக்ஷன் ஒண்ணுமே இல்லை. ஈவன் நவ் என்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சத்யன். ஆனா அன்பின்ற கண்ணாடி வழியா என்னை பார்க்கும்போது என்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் தெரியும். ஐ ஆம் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஃபார் யூ சத்யன். ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட் அண்ட் ஹீ வில் டூ த ரெஸ்ட். ஹலோ மேம். ஹாவ் யூ சீட். ஒரு சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் சத்யன். ஒரு மனுஷனுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அந்த கதையை பத்தி தெரியுமா சத்யன்? த ப்ராடிகல் சன், ரைட்? எஸ், ப்ராடிகல் சன். இந்த கதையில எல்லாருமே ஊதாரியா இருந்த இளைய மகனை தான் பார்க்குறாங்க. ஆனா நான் இதுல பர்ஃபெக்டா இருக்க மூத்த மகனை தான் பார்க்குறேன். த ஒன் who did everything right. ஆனாலும் அவனோட அப்பாவோட மனசுல இருந்து அவன் ரொம்ப தூரமா இருந்தான். நான் அவளுக்கு ஒன்று மோசம் இல்லையே. நான் அப்படி சொல்ல சத்யன். மூத்தவனை பார்த்தீங்கன்னா இளையவனுக்கு அப்பாவோட தயவு கிடைச்ச உடனே அவன் ரொம்ப கோவமாயிட்டான். பிகாஸ் he thinks he is perfect. He deserves this loveன்னு. But he don't know. Love is always freely given, but he just never saw it. நான் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் ப்ரே பண்ணேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன் நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு. அவரும் பதில் சொன்னார். நான் இவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்லி என் ஹார்ட் ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு. நான் ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஆனால் என் ஒய்ஃபை என்கிட்ட எதிர்பார்த்தது என்னோட அன்பு மட்டும்தானே, என் பர்ஃபெக்ஷன் இல்லை. அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது.
Love always wins over perfection. So this is your gospel, Satyan. தன்னிலை அறியாதவன், தன் தவறை உணராதவன், அறியாமை என்னும் இருளில் இருக்கிறான். மெய்யுணர்வு பெற்றான், வெளிச்சம் பெறுகிறான். சத்தியன் வெளிச்சத்தை தெரிந்து கொண்டான். தன் நிலை அறிந்தான், தன் தவறை உணர்ந்தான். முரண்களை நீக்கி மீண்டும் காதல் கொண்டான். அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. தொடரட்டும் இவர்களின் காதல் பயணம். Monisha, give me a second chance. Come home, Satyan. அண்ணே என்னண்ணே, கல்யாணம் பண்ணவா வேணாமா? கண்டிப்பா பண்ணுடா, நானா உன்னை தடுக்கிறேன்? அண்ணே சும்மா விளையாடாதீங்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னீங்க. ஏ தம்பி, அப்ப இருந்த மனநிலை வேற. ஆஹா, என்னண்ணே இப்படி மாறிட்டீங்க? மாற்றம் ஒன்று தான் தம்பி மாறாதது. ஓஹோ, என்னண்ணே தத்துவமா? ச்சே இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். எனக்குள்ள ஒரு மாற்றம். மனசு ரொம்ப லேசா இருக்கு தம்பி. ஆஹா, ரொமான்ஸா? ஆமாடா, கல்யாணத்துல ரொமான்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி போடு அண்ணே. இத தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன்.